ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம எழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, முதல் எழுத்து எத்தனை, அதே மாதிரி இன எழுத்து எத்தனை, இந்த மாதிரி எழுத்துக்களை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி 1, குறில் எழுத்து எதுவென கண்டறிக. இதில் 4 எழுத்துக்கள் இருக்குல்ல, இதில் குறில் எழுத்து எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி. இது மட்டும்தான் குறில். ஏன்னா மற்ற 3ம் வந்து நெடில் எழுத்துக்கள். தா, டோ, ஓ வருதுல்ல, இதெல்லாமே வந்து நெடில் எழுத்து. வா, இது மட்டும்தான் குறில் எழுத்து. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி, வா. கேள்வி 2, ஆ, இ, உ 3ம் டேஷ் எழுத்துக்கள். அப்போது ஆ, இ, உ அப்படின்னா அது, இது, அந்த மாதிரி சொல்கிறோம்ல. அப்போது இந்த 3மே என்ன எழுத்துக்கள்? 2க்கான பதில் சுட்டெழுத்துக்கள், சுட்டி காட்டுறது. அதனால் இது வந்து சுட்டெழுத்துக்கள். 2க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 3, சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஒரு வேர்டை சொல்லும் பொழுது நம்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம சொல்கிறோம்ல, அப்போ எது அப்படின்னா 3க்கான பதில் ஏ. ஏ அப்படி சொல்கிறோம்ல, அப்போ வந்து அழுத்தம் கொடுக்குறது. 3க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 4, உனக்கு பிடித்த பண்டம் எது? டேஷ் எது, யாவை, யாது, எவர்கள். இந்த 4 வார்த்தைகள் இருக்குல்ல. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? உனக்கு பிடித்த பண்டம் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது என்ன வரும் அந்த இடத்துல? எது, யாவை, யாது, எவர்கள். என்ன கரெக்டாக வரும்? எது தான் வரும். உனக்கு பிடித்த பண்டம் எது? 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 5, சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார்? டேஷ் சுற்றுலா போகிறதுக்கு யாரெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது 5க்கான பதில் யார். சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்தவர்கள் யார்? 5க்கான பதில் ஆப்ஷன் பி, யார். கேள்வி 6, தமிழில் முதல் எழுத்து என்ன? தமிழில் இருக்கிற முதல் எழுத்து எது? 6க்கான பதில் ஆப்ஷன் சி. ஐ படிக்கும் பொழுது என்ன எழுத்து முதல்ல வருது? ஆ தானே வருது. 6க்கான பதில் ஆப்ஷன் சி, ஆ தான் கரெக்டு. கேள்வி 7, ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த எழுத்துக்கள் இருக்குல்ல, இது வந்து எந்த மாதிரியான எழுத்துக்கள் அப்படின்னும் பொழுது 7க்கான பதில் வினா எழுத்துக்கள். வினாவை குறிக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இப்போ ஏன்னா என்ன, யார், அப்படியா, ஓ, ஏன், இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அதனால் இது எல்லாமே வினா எழுத்துக்களில் வரும். 7க்கான பதில் ஆப்ஷன் சி. கேள்வி 8, தமிழில் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? தமிழில் எத்தனை மெய்யெழுத்துக்கள் இருக்குது? 18. 8க்கான பதில் ஆப்ஷன் பி, 18 எழுத்துக்கள். கேள்வி 9, பொருத்தமான வினாச்சொல் எது? இதில் கொடுத்துருக்கிறதுல பொருத்தமான வினாச்சொல் அப்படின்னு பார்க்கும் பொழுது 9க்கான பதில் ஆப்ஷன் சி, என்ன அப்படிங்கிறது. கேள்வி 10, கீழ்கண்டவற்றில் எது இன எழுத்து? இந்த இருக்கிற எழுத்துக்கள்லையே ஒரு எழுத்தோடு மட்டும்தான் சேரக்கூடிய எழுத்துக்கள் எது வந்து இன எழுத்து அப்படின்னும் பொழுது 10க்கான பதில் ஆப்ஷன் ஏ,
இந்து தா இதான் வந்து இன எழுத்து. இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது.